Hi viewers, welcome to Belagan channel. வீடியோக்குள்ள பார்க்கணும்னு சொல்லிடுறேங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு வாய்ஸ் கால் கேட்டு, அதாவது வாய்ஸ் கால் சில டவுட்டெலாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்க. சில பேர் ஆடியோ வீடியோ அனுப்பிச்சிங்க. அது என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, சில பேர் தனக்கு தானே செய்கிறீங்க, அதாவது நம்ம சேனலில் பார்த்துட்டு அவங்களே ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்குரிய டாபிக் என்ன அப்படின்னா, வழக்கம் போது தாங்க நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் காசிட்டியோட கியர் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்குங்க. ஆல்ரெடி வீடியோ பார்த்தோம், லாஸ்ட் வீடியோ அந்த கீர் ரேஷியோ பார்த்தோம். அதை கண்டினியூட்டி தான் இது. அதாவது கவுண்டர் சாஃப்ட்டு, ட்ரைவ் சாஃப்ட்டு, இதில் கீர்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுது, என்கேஜ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கோம். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1000 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் சில டேட்டா போட்டிருப்போம், டிஸ்க்ளைமர், அப்புறம் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டாகிராம் ஐடி, அதுக்கப்புறம் சில டேட்டாலாம் போட்டிருப்போம். அதனால் பாருங்கள், ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி நம்ம டேட்டா போட்டிருப்போம். முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிச்சு காரணமே நமக்காக தாங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் வீடியோ ஃபார்மேட்லேயோ ஃபோட்டோ ஃபார்மேட்லேயோ இன்ஸ்டாகிராம் ஐடியில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு வாய்ஸ் கால் கூட பேசிக்கலாம். அதாங்க. அப்புறம் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள், ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதாவது மிஸ்டேக் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். எனக்கும் ஆசை தாங்க இந்த மாதிரி இன்ஜின் கேஸை பிரித்து காட்டு, அதுக்கப்புறம் அது மூலமாக டேட்டா காமிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் இன்ஜினுக்கு வாரண்டி இருக்குங்க, அது இல்லாமல் கொஞ்சம் எந்த வித ட்ரபுளும் இல்லை இப்போதைக்கு, அதனால் பிரிக்காமல் இருக்கேன். ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிரித்து ஒவ்வொரு செக்ஷனும் காமிச்சிட்றேங்க. இந்த இன்ஜினில் கூட ஒவ்வொரு செக்ஷனுமே பிளாக் டயக்ராமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. அது எப்படின்னா ஃபுல்லாக ஒரு பிளாக் டயக்ராமும் அப்புறம் தனித்தனியாக செக்ஷன் வச்சு சொல்லும்போது அதுக்கு தனித்தனி வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன், மேலேருந்து கீழே A to Z எல்லாமே சிங்கிள் வீடியோவில் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலேன், ஸ்டார்டர் மோட்டர்னா அது எந்தெந்த கம்பெனியோட கனெக்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ண வைக்கிது அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் இப்போ இந்த ஹெட் பார்ட் எடுத்திங்கன்னா ஹெட்டில் என்ன இருக்குது, இல்லை அதுக்கு மேலே வால்வ் சைடு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாம் பிரித்து போடுவோம். ஒரு வீடியோ ஃபுல்லாக இன்னொரு வீடியோ ஒவ்வொன்றா போட இருக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சமயமாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வண்டியில் வச்சு காமிச்சிட்டு டைக்ராமாக காமிப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபஸ்ட்டு வண்டியில் வச்சு காமிச்சிட்டு அப்புறம் டைக்ராமாக காமிக்கிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு தெரியுங்களா, கீர்னு பார்க்கும்போது கவுண்டர் சாஃப்ட்டு, ட்ரைவ் சாஃப்ட் இருக்கும். சாஃப்ட்னா ஒன்று நீங்கள் கம்பிங்க. இப்போ கவுண்டர் சாஃப்ட் எடுத்துக்கலாங்க, அது கவுண்டரு, சாஃப்ட்டுங்கிறது கம்பி. இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கங்க. கீரு இது சின்ன செயின் ஸ்ப்ரைட் நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் அது கீர் அசிம் பண்ணிக்கங்க, ஏன்னா அதுலேயும் டீ தான் வரும். இந்த கீர் செட்டப்பை நாம் இந்த சாஃப்ட்டில் மாட்டும் போது கரெக்டாக நெருக்கி பிடிச்சிக்கிச்சு. இங்கே ஒரு கோடு வரும், இங்கே கோடு வரும், இப்படி நெருக்கி பிடிச்சிக்கிச்சு. இந்த நேரத்தில் நான் சுற்றணும்னா இந்த சாஃப்ட்டும் சுற்றும், இந்த கம்பி சேர்ந்து சுற்றும். இந்த கம்பியை சுற்றினா இந்த கீர் சுற்றும். இது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தா இந்த ஃபிக்ஸ்டு கீர் இருக்குது இல்லைங்களா, அது இந்த கம்பி பிடிச்சிருக்குறீங்களா, அது இப்படின்னு ஸ்லைடாகிட்டு வரும். அது ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும், ஸ்லைடாகவும் இருக்கும். அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு ஃப்ரீ கீர். இந்த சென்டர் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ பெருசாக இருக்காது, கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும். இந்த கம்பியோட டயாக்கும் இந்த கீரோட டயாக்கும் இப்படி மாட்டப்பட்டிருக்கு. இப்போ இது தனியாக சுற்றும், கம்பி தனியாக சுற்றும். இது ஃப்ரீ டைப்பு. இந்த ரெண்டு டைப் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட் வண்டியில் வச்சு மேலாப்பில் காமிச்சிட்டு அப்போ டைக்ராமாக சொல்லும்போது உங்களுக்கு புரிய வரும். எனிவே ஃபிக்ஸ்டு கீரு பிடிச்சிக்கிச்சு, இந்த கம்பியை பிடிச்ச மாதிரி கீரு. இன்னொன்று ஃப்ரீ கீரு, இந்த கம்பியை பிடிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுற கீரு. நமக்கு தெரியும் பிஸ்டன், கனெக்டிங் ராடு, கிராங்கோட லெஃப்ட் பார்ட்டு அப்புறம் பார்க்க இருக்கும். இப்போ ரைட் பார்ட்டு பார்க்கலாம். ரைட் பார்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியுங்களா, கிராங்கில் ப்ரைமரி கீர் போட்டு அதை இந்த கிளச்சோட அவுட்டர் காம்பனண்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம். கிளச்சோட அவுட்டர் காம்பனண்ட் அப்படிங்கும்போது அதில் சென்டர் கிளச் மாட்டுவோம். அப்புறம் ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, கிளச் பிளேட் அப்படியே காம்பினேஷனில் போட்டு இதில் ப்ரெஷர் பிளேட் மாட்டுவோங்க. ப்ரெஷர் பிளேட்டில் சென்டரில் பின்னு மாதிரி வருங்க. அந்த பின்னை ப்ரெஸ் பண்ணனா இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட், கிளச் பிளேட்டு ஃப்ரீ ஆயிரும். அதுவே நான் விட்டேன்னா அது வந்து போய் ஒவ்வொன்று சேர்ந்துருக்கும், ஃப்ரிக்ஷனும் கிளச்சும் சேர்ந்த வகையில் இருக்கும். இது இந்த பின்னை ப்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சாஃப்ட் போட்டுரும், கிளவி சாஃப்ட்டு. இது எது மூலம் ஆக்சஸ் பண்ணோம்னா கிளச்சு கேபிள் மூலம் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கிளச்சை அமுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளவி சாஃப்ட்டு இந்த சென்டரில் பின்னு சொன்னீங்களா, அதை தள்ளி விட்டுருச்சுன்னா ஃப்ரிக்ஷன் பிளேட், கிளச் பிளேட்டு தனியாக தள்ளப்பட்டுரும். அப்போ இதில் இந்த கிளச்சு டோட்டல் செட்டப்பும் கவுண்டர் சாஃப்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிளச்சு செட்டப்பு இந்த கவுண்டர் சாஃப்ட்டை லோட் பண்ணாது, அதாவது பிரித்து விட்டுரும். கவுண்டர் சாஃப்ட்டையும் இந்த செட்டை பிரித்து விட்டுரும். அப்போ இன்ஜினோட அந்த பவர் இருக்குது இல்லைங்களா, கிராங்க் சாஃப்ட்டோட ரைட் சைடு பார்ட்டு, அப்புறம் கிளச்சோட அவுட்டர் காம்பனண்ட் டீத்து, இதெல்லாம் ரன்னிங்கில் இருக்கும். ஆனால் கவுண்டர் சாஃப்ட் லோட் பண்ணப்படாமல் இருக்கனால அந்த நேரத்தில் கவுண்டர் சாஃப்ட் சுற்றாது, அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அப்போ எப்போலாம் நீங்கள் கிளச் அழுத்துறீங்களோ அப்போ கவுண்டர் சாஃப்ட் லோட் ஆகாது. எப்போலாம் கிளச் அழுத்தினா அப்போ கவுண்டர் சாஃப்ட் லோட் ஆகும். கவுண்டர் சாஃப்ட் லோட் ஆயிடுச்சுனா தான் அந்த கவுண்டர் சாஃப்ட் சுற்ற ஆரம்பிக்கும். அதில் கூட 1 to 5 கீர்ஸ் சுற்ற ஆரம்பிக்கும். இது ஒரு ஐடியாங்க. டோட்டல் செட்டப்பாக வருங்க. இது அடுத்த வீடியோ பண்ணிக்கலாம். நம்ம கீர் போடுறதுக்காக இந்த ஷிஃப்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மெக்கானிசம் மாதிரி போய் கீர் ட்ரம்மில் கனெக்ட் ஆகும். அந்த கீர் ட்ரம்மில் ஒரு 3 வகையான ஃபோர்க் இருக்கும். அந்த ஃபோர்க்கு தான் இந்த கீரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இங்கே அழுத்துவோங்க இந்த சாஃப்ட்டை. அது என்ன பண்ணால் இது போயிட்டு ஒரு கீர் ட்ரம்மை ரோல் பண்ண வைக்கும். அந்த கீர் ட்ரம்மில் அதில் ரெண்டில் வந்து 3 வகையான ஃபோர்க் இருக்கும். அந்த ஃபோர்க்கு தான் கவுண்டர் சாஃப்ட்டு ட்ரைவ்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டு
நமக்கு ஏற்ற மாதிரி கீரை மாற்றி கொடுக்கும், நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த கியர் ஷிஃப்டர் இருக்குது இல்லைங்களா, இது நம்ம ஃபஸ்ட்டு கீரு, நியூட்ரல், செகண்ட் கீர் இந்த மாதிரி போடும்போது கவுண்டர் ஷாஃப்ட், டிரைவ் ஷாஃப்ட் அதனுடைய கன்சர்ன். இப்போ ஃபஸ்ட்டு கீர் நான் போகிறேன் வச்சுக்கோங்க, கவுண்டர் ஷாஃப்ட், டிரைவ் ஷாஃப்ட் கன்சர்ன் ஃபஸ்ட்டு கீர்ஸ் எப்படி என்கேஜ் ஆகி இந்த சின்ன சேஞ்ச் ப்ராக்கெட்டுக்கு பவரை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறதான் கான்செப்ட். செகண்ட் கீர் போடுறேன், எப்படி செகண்ட் கீர், கவுண்டர் ஷாஃப்ட் செகண்ட் கீர், டிரைவ் ஷாஃப்ட் கீர் எப்படி என்கேஜ் ஆகுது, அந்த மாதிரி தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாமே எப்படி என்கேஜ் ஆகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதை டயக்ராமாக பார்க்க போகிறாங்க. நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி தாங்க, எனக்கு என்னோடய வண்டி J1 சீரிஸ் பிரித்து ஒவ்வொன்றும் அப்படி லைவாக காட்டணும் ஆசை. ஆனால் வண்டி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, அது இன்ஜின் நல்லா இருக்குது, எந்தவித விஷயமும் இல்லை, அது போக வாரண்டி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பிரித்து வைப்பேன். இப்போதைக்கு நான் டயக்ராமும் பிளாக் டயக்ராமாக காட்டுறேன். இந்த செட்டப் நம்ம ஆல்ரெடி பட்டுள்ள கீர் ரேஷியோவில் மேலே கவுண்டர் ஷாஃப்ட், கீழே டிரைவ் ஷாஃப்ட், இதை தான் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொன்றும் இருக்கிறது கீர் தான், அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய வரும், இப்படி பார்த்தா சரி வரும் தெரியுமா தெரியாது. ஆனால் டயக்ராமாக காமிக்கணும்னு இது பண்ணியிருக்கேன். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வண்டி நியூட்ரல் இருக்குது, கிராங்க் ஷாஃப்ட் ரைட் பார்ட்டு பிரைமரி கீர் போட்டிருப்போம், சுத்த ஆரம்பிக்கும். அது கிளச்சில் அவுட்டர் கமாண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கிளச்சை அமர்த்தாதனால இந்த இடத்துல கவுண்டர் ஷாஃப்ட் லோட் ஆகப்பட்டிருக்கும். அப்போ கவுண்டர் ஷாஃப்ட் ஆரம்பிக்கும், பிரைமரி கீர் சுற்றுது, இந்த கிளச்சோட அவுட்டர் காம்பவுண்ட் சுற்றிட்டு இருக்குது. இது கிளச் சிஸ்டம் செட்டப்புங்க, அதாங்க சென்டர் கிளச்சு, ஃப்ரிக்ஷன் பிளேட், கிளச் பிளேட், அந்த காம்பினேஷன், அதுக்கப்புறம் ப்ரெஷர் பிளேட்டு, இந்த பின்னு நம்ம கிளச் அமுத்தவே இல்லை, அதனால் கவுண்டர் ஷாஃப்ட் லோடாக இருக்குது, சுற்றிட்டே இருக்கும். சுற்றிட்டு இருக்கும்போது இதில் என்னென்ன கீர் சுற்றுமா, ஃபிக்ஸ்டு மோல்டுன்னு போட்டிருக்கீங்களா, இது என்ன கீரோ, இது இந்த சாஃப்ட்வேர் மோல்டு பண்ணப்பட்டிருக்கும், இது ஒரு கீருங்க, ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது ஃப்ரீ, அதாவது நான் ஓப்பனில் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த கீரை சுற்றினா சாஃப்ட் கனெக்ட் ஆகாது, சாஃப்ட் சுற்றினா கீர் கனெக்ட் ஆகுது. அப்போ இது ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். இது ஃபிக்ஸ்டு சைடாகவும் ஆகும், ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு சைடாகவும் ஆகும். அப்போ இந்த கீர் சுற்றினாலோ சாஃப்ட் சுற்றினாலோ ரெண்டுமே டேஜ் சுற்றும், அதான் ஐடியா. ஸ்லைடு அப்படின்னா இந்த இடத்துல 2 பிட்டு மாதிரி இருக்குங்களா, அப்போ நான் இது இப்படி தானே வச்சுக்கல, இதோட கனெக்ட் ஆகும். இதுவே இந்த கீரை நான் இப்படி தானேன்னா இந்த 2 பிட்டு மாதிரி இருக்கு பாருங்க, ஜஸ்ட்டு மெக்கானிசம் ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன், இப்படி தான் நினச்சிடாதீங்க. இது இந்த 2 பிட்டு இதோட கனெக்ட் ஆகும், உள்ள இது வாங்கிக்கிற மாதிரி, இது ஐடியா. அடுத்து இந்த கீரு ஃப்ரீ, அப்போ இது தனித்தனியாக சுற்றிட்டு இருக்கோம், சாஃப்ட்டும் இந்த கீரும். இது ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது தெரியுறீங்களா, கீர் சுற்றினாலோ இல்லை சாஃப்ட் சுற்றினாலோ ரெண்டுமே அட்ரஸ் சுற்றிட்டு இருக்கோம். இது ஓரளவு கவுண்டர் ஷாஃப்ட் தான் பார்த்தோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நியூட்ரல் இருக்குது, இந்த கவுண்டர் ஷாஃப்ட் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கோம், டிரைவ் ஷாஃப்ட் சுற்றாது. அதாவது ஸ்மால் சேஞ்ச் ப்ராக்கெட் வீல் சுற்றாதுங்க. ஸ்மால் சேஞ்ச் ப்ராக்கெட் இருந்தால் பெரிய சேஞ்ச் ப்ராக்கெட் போய் வீல் சுற்றாது நியூட்ரல் கண்டிஷனில். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீர் போடுறேன், கிளச் அமுத்தி என்கேஜ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த டோட்டல் கவுண்டர் ஷாஃப்ட் செட்டப்பே சுற்றாது. இந்த நேரத்தில் ஈஸியாக நம்ம டிரைவ் ஷாஃப்ட்டுக்குரிய அந்த கன்சர்ன் கீரை என்கேஜ் பண்ணிக்கலாம். எப்போ கிளச்சை விடுறோமோ அப்போ தான் கவுண்டர் ஷாஃப்ட் சுற்ற வைக்கும், அதுதான் இந்த கிளச்சோட மெயின் செட்டப்பு. ஃபஸ்ட்டு கீர் எப்படி போகணும்னா இதில் ஒரு மெக்கானிசம் இருக்கும், நம்ம அந்த காலை வச்சு அமுத்துறோம் இல்லைங்களா, அந்த ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த செட்டப்பு, அதை அழுத்தும் போது இந்த ட்ரம்மர் ரோல் ஆகும். ட்ரம்மர் ரோல் ஆகும்போது இதில் இந்த 3 ஃபோர்க்கு வருங்க. ஆனால் சிம்பிள் நான் தான் கட்டியிருக்கேன், இதில் ஒரு சின்ன பிட்டுமா இருக்குங்களா, இது இந்த கேவில் போய் ட்ராவல் ஆகும். நம்ம அழுத்துற கீருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோர்க்கு இப்படி விரிஞ்சிருக்கீங்களா, இது லெஃப்ட் ரைட்டு தள்ளி விடும் அந்த மாதிரி. இப்போ இந்த ஃபோர்க்கு கொண்டு போய் இதில் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கீங்க, இந்த சின்ன சர்க்கிள், அது இதில் தான் கவர் போடும். கவுண்டர் ஷாஃப்ட் 1 போட்டிருப்போம், டிரைவ் ஷாஃப்ட்டில் 2 இடத்துல போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கீரை மாற்றும் போது இது இப்படி தள்ளி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இங்கே கனெக்ட் ஆகலாம், இல்லை இது இங்கே கனெக்ட் ஆகலாம். நம்ம அழுத்தக்கூடிய கீர் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ கவுண்டர் ஷாஃப்ட் மட்டும் சுற்றிட்டு இருக்கு, டிரைவ் ஷாஃப்ட் சுற்றல. ஃபஸ்ட்டு கீர் போடுறீங்க, ட்ரம்மர் ரோல் ஆகி தள்ளி விட்டுருது, என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கீரு இதாங்க, ஃபஸ்ட்டு கீரு கவுண்டர் ஷாஃப்ட்டில், அதுக்கு நேராக பக்கம் டிரைவ் ஷாஃப்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கீரு. கவுண்டர் ஷாஃப்ட் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு, அதில் இந்த ஃபஸ்ட்டு கீர் ஃபிக்ஸ்டு, அப்போ இது சுற்ற இருக்கும். ஆனால் டிரைவ் ஷாஃப்ட் சுற்றாது, ஏன்னா இது ஃப்ரீ கீரு, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு கீருக்குரிய அந்த கான்செப்ட் டிரைவ் ஷாஃப்ட் சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கீரை இந்த சாஃப்ட்டோட கனெக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட் கீர் போடும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபோர்க்கை போட்டிருப்பீங்க, இதை இப்படி தள்ளி விட்டுருவீங்க. இதை இப்படி தள்ளி விடும்போது இந்த 2 பின் மாதிரி இருக்குங்களா, இது இதில் போய் லாக் ஆயிரும். லாக் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீர் இருக்குதுங்களா, இதனுடைய பவர் தான் இந்த சப்போர்ட்டிங் மூலமாக இந்த சாஃப்ட்டுக்கு போயிடும். அப்போ கிராங்க் சாஃப்ட்லேருந்து வரக்கூடிய பவரு, அவுட்டர் கிளச் கமாண்ட்லேருந்து வர பவரு கவுண்டர் சாஃப்ட்டோட ஃபஸ்ட்டு கீருக்கு போய் டிரைவ் ஷாஃப்ட் ஃபஸ்ட்டு கீருக்கு இந்த சப்போர்ட்டிங் மூலமாக இந்த டிரைவ் ஷாஃப்ட்டு கொடுத்துருது. அப்போ இது சுற்ற ஆரம்பிக்கும், அப்போ ஸ்மால் சேஞ்ச் ப்ராக்கெட் சுற்ற ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட்டு கீருக்கு பார்த்துட்டிங்களா. இப்போ செகண்ட் கீர் பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க. கிளச் அமுத்தி என்கேஜ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த டோட்டல் கவுண்டர் ஷாஃப்ட் செட்டப்பே சுற்றாது. இந்த நேரத்தில் ஈஸியாக நம்ம டிரைவ் ஷாஃப்ட்டுக்குரிய அந்த கன்சர்ன் கீரை என்கேஜ் பண்ணிக்கலாம். எப்போ கிளச்சை விடுறோமோ அப்போ தான் கவுண்டர் ஷாஃப்ட் சுற்ற வைக்கும். நான் செகண்ட் கீர் போடும்போது இது என்கேஜ் ஆச்சு இல்லைங்களா, இது டிஸ்என்கேஜ் ஆயிரும். பேட்டர்னே அப்படி தான் டிஸ்என்கேஜ் ஆயிரும். செகண்ட் கீர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்க, இதுதான் செகண்ட் கீரு. கவுண்டர் ஷாஃப்ட் சுற்றி தான் இருக்குது, ஏன்னா வண்டி நம்ம இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை, சுற்றிட்டு இருக்குது. செகண்ட் கீர் போட்டோம், இந்த ட்ரம்மை உருண்டு இந்த ஃபோர்க்கு அக்சஸ் பண்ணிடும். இது கவுண்டர் ஷாஃப்ட் செகண்ட் கீர்னா டிரைவ் ஷாஃப்ட்டுக்கு நேரமே வரும். இதுதான் இங்கே செகண்ட் கீரு டிரைவ் ஷாஃப்ட்டில். இப்போ இது கனெக்ட் ஆகல,
இது கனெக்டே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா எல்லா கீருமே கவுண்டர் சாஃப்ட் ட்ரைவ் சாஃப்ட் இதில் வரக்கூடிய கன்சர்ன் கீர்ஸ் எல்லாமே சுற்றிட்டே தான் இருக்கும். ஆனால் ட்ரைவ் சாஃப்ட் அக்சஸ் பண்ணப்படாது. எப்போ கீர் போடுறீங்களோ அப்போ அக்சஸ் பண்ணப்படும். இப்போ அது எப்போன்னு சொல்கிறோம் பாருங்கள். இது ரெண்டு கனெக்டாக இருக்குங்களா, இது சுற்றிட்டு இருக்கும். ஆனால் இது சுற்றாது. இது சுத்தம் ஃப்ரீயாக சுத்தம். இதுக்குரிய சாஃப்ட் சுற்றாது. இந்த சாஃப்ட் சுற்ற வைக்கணும். செகண்ட் கீர் போடுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம அந்த 4 கூட சப்போர்ட் யூஸ் பண்ணி இந்த செட்டப்பை இப்படி தள்ளி விட்டுருவோம். அப்போ இது ஃபிக்ஸ்டு தானுங்களே, ஃபிக்ஸ்டு. அதே சமயம் ஸ்லைடாகும். இந்த சைடு ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா இந்த செகண்ட் கியர் வந்து இது பிடிச்சிரும். பிடிக்கும் போது சாஃப்டையும் சேர்த்து பிடிக்கும். அப்போ என்ன ஆகும், செகண்ட் கியருக்குரிய பவர் ஸ்மால் செயின் ப்ராக்கெட்டில் கிடைக்கும். இது செகண்ட் கியர். ஒவ்வொரு கியர் நீங்கள் மாற்றும் போது இப்போ இந்த ஒரு பொசிஷன் வச்சுங்களா, இப்போ தேர்டு மாற்றினா இது திரும்ப ரிட்டன் ஆயிரும். தேர்டுக்குரிய தான் என்கேஜ் ஆகும். அதான் ஐடியா. இப்போ தேர்டு கீர் பார்க்கலாம். தேர்டு கீர் இங்கே இருக்குது. கவுண்டர் சுற்றி தான் இருக்குது. இது ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இதுவும் சேர்ந்து சுத்தம். இந்த கீர் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் ட்ரைவ் சாஃப்ட்டுக்குரிய கீர் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் சுத்தாது. ஏன்னா இது ஃப்ரீ மெக்கானிசம் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கவுண்டர் சாஃப்ட்டுக்குரிய தேர்டு இது சுற்றி தான் இருக்கும். ஆனால் இது ட்ரைவ் சாஃப்ட்டோட என்கேஜ் ஆகலை. இப்போ நம்ம இந்த 4 சப்போர்ட் யூஸ் பண்ணி தேர்டு கீர் ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த 4க்கு இங்கே வருங்க. அதாவது 4க்கு எங்கெங்கே வரும்னா இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கீங்களா, அங்கெல்லாம் அந்த 4க்கு உட்காரும். நம்ம தேர்டு கீர் மாற்றும் போது அந்த 4க்கு என்ன பண்ணால் இந்த சப்போர்ட்டிங் கீரை கொண்டு வந்து இங்கே இழுத்து விட்டுரும். இப்போ இது ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தது. கவுண்டர் சாஃப்ட் செட்டப் டோட்டல் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் ட்ரைவ் சாஃப்ட்டில் தேர்டு கீர் சும்மா சுற்றிட்டு இருக்குது. இப்போ ஃப்ரீயாக சுற்றி என்கேஜ் பண்ண உடனே இந்த சாஃப்ட்வேரோட சேர்த்து கொண்டு போய் இங்கே விட்டுருது. அப்போ தேர்டு கீருக்குரிய பவர் இந்த கீர் மூலமாக சாஃப்ட்டுக்கு போய் சேருது, ட்ரைவ் சாஃப்ட்டு போய் சேருது. அப்போ ஸ்மால் செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கு தேர்டு கீருடைய பவர் கிடைக்கிது. அப்படி சொன்னால் தான் ஒரு கீர் விட்டு கீர் வரும்போது எது கனெக்டாக இருந்துச்சோ அது டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்போ ஃபோர்த்து கீர் ஃப்ரீ கீர் இல்லைங்களா, என்ன தான் கவுண்டர் சுற்றிட்டு இருந்தாலும் இது கூட சேர்ந்து சுற்றாது, சம்மந்தமாக சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு நேராக ட்ரைவ் சாஃப்ட்வேர் ஃபோர்த்து கீர் பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு ஸ்லைட் ஆகும். இந்த ஃபோர்த்து கீர் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இது ஃப்ரீயாக சுற்றுறனால இதை சுற்ற வைக்காது. இது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும், சுற்றாது அந்த அளவுக்கு. இப்போ ஃபோர்த்து கீர் பவர் நம்ம எடுக்கணும் ட்ரைவ் சாஃப்ட்டுக்கு. அப்போ நம்ம அந்த 4 கூட சப்போர்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வைப்போங்க. இதை தள்ளி விட்டோம்னா இங்கே என்கேஜ் ஆகும். இங்கே ஒரு மெக்கானிசம் இருக்கும், இதில் போய் என்கேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த கவுண்டர் சாஃப்ட்வேர் பவர் இந்த 4th கீருக்கு கிடைக்கிது. இது கவுண்டர் சாஃப்ட்டுக்கு 4th கீரு கிடைச்ச உடனே நமக்கு தான் ட்ரைவ் சாஃப்ட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த 4th கீரு டக்குன்ட்டு இதை கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே இங்கே கனெக்ட் ஆகிட்டு ட்ரைவ் சாஃப்ட்டில் வந்து அப்படியே ஸ்மால் செயின்ஸ் ப்ராக்கெட்டில் 4th கீருக்குரிய பவர் கிடச்சிரும். இதுவும் அதே சொன்ன மாதிரி தான். தேர்டு கீர் என்கேஜ் ஆச்சு, 4th மாற்றும் போது அது அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு டக்குன்ட்டு நம்ம அடுத்த கீர் என்ன போகுமோ அதுக்கு போயிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ ஃபிக்ஸ் ஆன மாதிரி. இப்போ 5th கீரு கவுண்டர் சாஃப்ட்டு ஃப்ரீன்னு போட்டிருக்கு. கவுண்டர் சாஃப்ட்டு இந்த கீரு சம்மந்தமாக சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அது ட்ரைவ் சாஃப்ட் கண்டிப்பாக தான் இருக்குது. ட்ரைவ் சாஃப்ட் படி இதாங்க 5th கீரு. இதில் பாருங்கள், இது ஃபிக்ஸ்டு அண்ட் சைடு ஃபிக்ஸ்டாகவும் இருக்குது, ஸ்லைடாகவும் இருக்குது. இது ஃபிக்ஸ்டாக இருக்கனால இதை சுற்றினாலோ இல்லை சாஃப்ட் சுற்றினாலோ சுற்ற ஆரம்பிச்சிடும் டோட்டல் சேர்ந்து ஆகல. ஆனால் மேலே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன தான் கவுண்டர் சாஃப்ட் இருந்தாலும் கீழே தான் ஃபிக்ஸ்டாக தவிர மேலே ஃபிக்ஸ் ஆகலை. அதனால் இந்த கவுண்டர் சாஃப்ட்வேர் பவர் இங்கே ரீச் ஆகாது. இப்போ ரீச் பண்ண வைக்கணும். ரீச் பண்ண வைக்கணும்னா 4 கோர் சப்போர்ட் யூஸ் பண்ணி நாம் இதை இப்படி தள்ளி விடுவோம். தள்ளி விட்ட உடனே 5th கீரை பிடிச்சிரும். அதாவது சாஃப்ட்டோட சப்போர்ட்டோட சேர்ந்து இந்த 5th கீரை பிடிச்சிரும். அப்போ கவுண்டர் சாஃப்ட் சப்போர்ட்டோட இந்த 5th கீரை பிடிக்கும்போது 5th கீருக்குரிய பவர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் சாஃப்ட் இருக்கக்கூடிய 5th கீர் கனெக்ட் ஆகிட்டு ட்ரைவ் சாஃப்ட்லேருந்து ஸ்மால் செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கு போகும். 5th கீருக்குரிய பவர் கிடைக்கும். இதாங்க ஐடியா. பாருங்கள், அப்போ ராயல் என்ஃபீல்டில் ரீபான் கஸ்டத்தில் எந்த டிசைன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ வர பைக்கில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம மெக்கானிசம் சிம்பிளிஃபைடாக இருக்குது பாருங்கள். நான் ஓவராலாக சொல்லியிருந்தீங்களா. இப்போ பாருங்கள், வண்டி நியூட்ரல் கண்டிஷனு, பிரைமரி கியரு, அப்புறம் அவுட்டர் காம்பனண்ட்டு நம்ம கிளச்சை பிடிக்கிறதுனால கவுண்டர் சாஃப்ட்டோட இருக்குது. இந்த கவுண்டர் சாஃப்ட்டே சுத்தம், அது எது ஃபிக்ஸ்டு அது மட்டும் தான் சுத்தம். என்ன தான் ஃபிக்ஸ்டு இருக்கிறது தான் சுற்றினாலும் இப்போ இதானே ஃபஸ்ட்டு கீர் நமக்கு தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு கீரு இதில் மேலே ஃபிக்ஸாக இருக்குது. ஆனால் கீழே ட்ரைவ் சாஃப்ட்டுக்குரிய ஃபஸ்ட்டு கீர் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ இது சுற்றினாலும் இது ஃப்ரீயாக இருக்கனால இது ட்ரைவ் சாஃப்ட்டு கொண்டு போகாது அந்த பவரை நியூட்ரல் கண்டிஷனுக்கு. இது 5th கீரு. 5th கீர் பாருங்கள், மேலே ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் கவுண்டர் சாஃப்ட் தான் செய்யுது. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் சாஃப்ட்டு இது ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது ஃப்ரீயாக இருக்கனால அப்படியே இந்த கவுண்டரோட பவரை கொண்டு வந்து இங்கே எடுத்து ட்ரைவுக்கு கொண்டு போகாது. அதே மாதிரி தாங்க தேர்டு கீருக்கு. மேலே ஃபிக்ஸாக இருக்கலாம், ஆனால் கீழே ஃப்ரீயாக இருக்குது. 4th கீரு மேலே ஃப்ரீ, கீழே ஃபிக்ஸ்டு. செகண்ட் கீரு மேலே ஃபிக்ஸ்டு, கீழே ஃப்ரீ. இந்த மாதிரி ஒன்று ஃபிக்ஸ்டுனா ஒன்று ஃப்ரீ. இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கனால அட்டத்தில் கனெக்டாக இருந்தாலும் ட்ரைவ் சாஃப்ட்டை போயிட்டு அது கனெக்ட் பண்ணாதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுறோமா, அப்போ தான் இது போய் கனெக்ட் பண்ணி ட்ரைவ் சாஃப்ட்டுக்கே பவரை கொண்டு வரும். இப்போ இது கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் பாருங்கள், ஃபிக்ஸ்டு ஃப்ரீ, ஃபிக்ஸ்டு ஃப்ரீ,
ஃபிக்ஸ்டு ஃப்ரீ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து டிரைவ் ஷாஃப்ட்டுக்கு ஒரே ஒரு ரெண்டு தான் போகும் பவர். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்து நம்ம கன் பண்ணி விட்டனால போகுது. இந்த கியர் சிஸ்டம் கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டயக்ராமை பார்க்கணும் எதுவும் என்ன இதுன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமாக வீடியோ இல்லைனா ஃபோட்டோ மூலமாக வாங்க, அதில் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குது பார்த்தீங்களா? அதாங்க ஒரு வீடியோ நான் சொல்லுவேன். ராயல் என்ஃபீல்டு அதுவும் ரீபார்ன் கிளாஸ் 350 அதுலேயும் J1 சீரிஸ் இன்ஜின் ரொம்ப சிம்பிளுங்க. அதனால தான் நான் சொல்கிறது, நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் மேக்ஸிமம் நாமளே பண்ணிட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது நமக்கு நாம அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கோம். என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை நான் எதாவது சொல்ல மாட்டாலும் நீங்கள் டவுட் கேட்கறனால கமெண்ட்டில் கேளுங்க, கமெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.